வாங்க இன்றைக்கி வந்து எங்கள் ஊருக்கு நாங்கள் கிளம்புறோம். லீவ் விட்டாச்சு ஸ்கூலு. அதனால் சும்மா ஒரு 2 3 நாள் போயிட்டு வரலான்ட்டு போகிறோம். 2 3 நாள் கண்டினியூவாக லீவ் இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள் பஸ்ஸில் போய்கிட்டுருக்கோம். எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலியோடு ஃபுல்லாக போனால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நாங்கள் 2 பேர் மட்டும் போனால் எனக்கு நிம்மதியே இருக்காது. ஐயோ பிள்ளைகளோட விட்டுட்டு போகிறோமே, அவங்களும் சாப்பாடு கிடச்சிச்சோ என்னவோன்ட்டு நான் மட்டும் போனால் எனக்கு இதாக இருக்கும். இப்போ நிம்மதியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து இறங்கிட்டான். இந்த பாருங்கள் இது வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழி. பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு அங்கே வந்து நான் 4 செவத்துக்குள்ளே அப்படியே கிடப்பேன். நான் வெளியிலே போக மாட்டேன். நான் கடைக்கு கூட நான் வெளியில் போகிறதுனா ஒரு வாரம் 2 வாரம், அதுவும் எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா மாதக்கணக்கில் கூட நான் படி தாண்ட மாட்டேன். எல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. உள்ளே தான் இவ்வளோ இதுகளை விட்டுட்டு நான் இப்படியே அது 4 செவத்துக்குள்ளேயே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்கிறது, நம்மளுக்கு பொழப்பு அங்கே தான் இருக்குது. இங்கே என்ன செய்கிறது, இங்கே இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பெரிய ஆறு, இங்கெல்லாம் தண்ணி நிறையா வரும். கருது எடுத்துருக்காங்க இப்போ தான். அதை கருது எடுத்துருக்கனால இப்படி மஞ்சளாக இருக்குது. அந்த தூர் அப்படி தெரியுது நம்மளுக்கு. இது இப்போ எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஊர் நல்லாயிருக்கும். நிறையா தென்னை மரம் இருக்கும். ரொம்ப செழிப்பாக இருக்கும். கேரளா மாதிரி இருக்கும். ரோடெல்லாம் இங்கே நம்ம சென்னையில் அது இதுன்னு வெட்டி குழியாக இதாக கிடக்குல்ல, இங்கே சூப்பராக இருக்குது ரோடெல்லாம். இங்கே பாருங்க ஆடு மாடு எல்லாம் ரொம்ப நல்லா. இது ஒரு கயிறு ஃபேக்ட்ரி. இது கயிறு திரிக்கிற மிஷின் கடை. அப்படி தான் இதுக்குள்ளே திரும்பணும். அந்த ஆற்றுக்கரைக்குள்ளே போனால் தான் எங்கள் வீடு வரும். ரொம்ப காலியாக இருக்குது பாருங்கள், யாருமே இல்லை. இதில் தண்ணி நிறையா வரும் இந்த ஆற்றுல. வீட்டுக்கிட்ட தான் வந்து நிறைய ஒரு சற்று மாதிரி ஒன்று இருக்கும். அப்படியே ஒரே சவுண்டாக இருக்கும், சட சடன்னு. இந்த ஆறில் தான் தண்ணி போகும். இதில் தான் எல்லாம் விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க. இதில் ஒரு டைம் வரும். அந்த டயத்தில் தான் நாற்று பாவி நடவு நட்டு கருது இருப்பாங்க. அதில் கரெக்டாக நின்றோம். இது பாருங்கள், இது மாசி பச்சை. இந்த மாலை இலையெல்லாம் வச்சு கட்டுவாங்கள்ல, அது. இது இட்லி பூ சும்மா ரோட்டில் இப்படி முளைச்சி கிடக்கும். அந்த ஊரில் வந்து ரொம்ப நிறையா மருத்துவ குணம். ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து அவர் பேரே மருந்தீஸ்வரர் தான். அது வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த லட்சுமணனுக்கு முடியலைன்ட்டு எடுத்துகிட்டு போவாங்கள்ல அந்த மூலிகையெல்லாம், அதுலேருந்து கீழே விழுந்ததில் முளைச்சது தானா இது. எங்கள் ஊரே மருந்து பள்ளம்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது செடியெல்லாம் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இது பச்சை கனகாம்பரம் இந்த ரோட்லேயே முளைச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ மாமரம், எவ்வளோ பலாமரம்லாம். இந்த ஒரு புயல் ஒன்று வந்துச்சு, அதில் எங்கள் வீட்டில் உள்ளது எல்லாமே சாஞ்சிருச்சு. ஆனால் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு பூ. இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் பறித்து தேனை குடிப்போம் பின்னாடி. பாருங்க கோழியெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து குறிஞ்சாக்கீரை. இது வந்து இந்த ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது அந்த கீரை. பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டால் நான் கொஞ்சம் அமைதியாகிடுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் தண்ணி வருது. இந்த தண்ணி தான் வந்து இதில் அந்த பஞ்சாயத்துலேருந்து போடுவாங்கள்ல, அந்த தண்ணி நாங்கள் இழுத்து வச்சுருப்போம் போகிற நேரத்தில். அதனால் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மரம்னு ஒன்று இருக்கும், இது பாம்பெல்லாம் வராது இது வச்சா. அதனால் நாங்கள் கோழியோர இது வச்சுருப்போம். வந்தோடனே சாப்பிட்லையோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணால் தான் அப்புறம் அடுத்த வேலை. எல்லோரும் தேங்காயை வெட்டிட்டு சும்மா மட்டையை போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணணும். வாழைத்தாரெலாம் வெட்டிட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே போடுறது தான் எங்கள் வேலை. இப்போ பாருங்க, ஒரு மஞ்சள் விநாயகர் வச்சுருவோம். போன வாட்டி நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன், சமைக்கலை. ஒரே நாள் தான் எனக்கு ஒரு நாள் பஸ்ஸிலே போயிடுச்சு, இன்னொரு நாள் கல்யாணத்தில் போயிடுச்சு. அதனால் சமைக்கலை, எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ சாமான் வந்து மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம் அனைத்தும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இஞ்சி பூண்டு கூட அரைச்சி கொண்டு வந்துட்டேன். எல்லாமே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா 3 நேரம் இங்கே சாப்பிட முடியாது. எங்கள் ஊரில் வந்து பரோட்டாலாம் ஃபேமஸ்ஸு. எல்லோரும் நைட்டுக்கு முக்கால்வாசி சமைக்க மாட்டாங்க, பரோட்டா வாங்கிக்குவாங்க. அதனால் நாங்களும் வாங்கிடுவோம். அதனால் நைட்டுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. அதனால் அங்கே மார்க்கெட் மாதிரி இருக்கும், அங்கே எல்லாமே இருக்கும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடுவோம். இது கேஸ் இருக்குது, அது வாங்கியே 3 வருஷம் ஆச்சு. அது எப்படி இருக்குது, சரி எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. அங்கே அதே மாதிரி சுச்சுவேஷனில் வாழ்ந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டுமேன்ட்டு நான் இப்படி பண்ணுறேன். இதில் வந்து ஒரு கற்பூரம் போட்டு கொளுத்திட்டு
இதை பாருங்கள் கற்பூரம் போட்டேன். இது வீடு பால் காய்ச்சறதுக்கு இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இந்த அடுப்பு ரெண்டும் அதை நான் எடுத்து வச்சுருந்து அதை எடுத்து இப்போ சமைக்கிறது. அடுப்பு பற்ற வச்சிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எரித்து இந்த எரித்து விறகு வச்சு எரித்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் கஷ்டம்பாங்க. நான் எங்கே மரம் நிழல் இருக்கோ அங்கனைக்கில் வச்சிடுறது. அடுப்பு வச்சு அங்கனைக்கில் பற்ற வச்சு அப்படியே சமைச்சிடுவேன். இங்கேயே காப்பி தூள் சீனி எல்லாம் அள்ளிட்டு போயிட்டேன். இந்த பாருங்கள், நான் இதெல்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். காப்பியை போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். வீட்டில் கொண்டாந்து எல்லோரும் போட்டு அதெல்லாம் பெரிய சாதாரணமாக இந்த சென்னையில் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி காப்பி போட்டு குடிப்போம். இங்கே ஒரு நேரம் 2 நேரம் எல்லோரும் பால் வீட்டுக்கிட்ட வருது. அதனால் பால் அந்த நேரத்தில் நின்று வாங்கிடுறது. மற்றபடி பெரிய விஷயமா இருக்கும். காப்பி குடிக்கிறதுங்கிறதே பெரிய அபூர்வமாக இருக்கும். அதை பால் வாங்கி சீனி காப்பி தூள்லாம் இங்கேருந்து கொண்டு போய் அந்த பாத்திரம்லாம் அப்படியே உப்பு தண்ணி மாதிரி கொஞ்சம் தண்டுனா துரு மாதிரி ஒரு மாதிரி வந்துடுது. இதெல்லாம் நல்ல தண்ணி தான் இருந்தாலும் அதெல்லாம் கவுத்து வச்சுருந்த பாத்திரத்தை திருப்பி விளக்கி பெரிய வேலை. இப்போ கிடைச்சது இது வந்து பெரிய உழைப்புக்கு பின்னாடி கிடைச்ச பெரிய பலன் இது இந்த காஃபி. இப்போ வந்து உல வச்சிடலாம். ஒரே தான், நிறையெல்லாம் சமைக்க மாட்டேன். ஒரு சாதம் ஒரு குழம்பு அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு இது கறி பிடிக்கும்ல, விளக்குறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். போட்டு சாம்பலை போட்டு மண்ணை போட்டு விம்பாரை போட்டு தேய்ச்சி தான் அப்புறம் விளக்கு வேணாம். அப்போ தான் விடும். இதை பாருங்கள், இது நான் நேராக பாத்ரூமுக்கு வரையும் இது கட்டிட்டேன். மண் வந்து அப்படியே அப்பும் காலில் அப்படியே நம்ம இதிலே இருந்து பழகிட்டோம்ல, அதனால் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே அப்பிட்டு மண்ணெல்லாம் வரும், அப்படியே இதாக இருக்கும். அதனால் இதை பாருங்கள், இது சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. அதனால் ஒரே குழம்பா வைக்க போகிறேன். இப்போ சாதம் கொலை கொதிச்சிருச்சு, அரிசி போட்டாச்சு. இப்போ இதில் வந்து சிக்கனை வந்து எல்லாம் போட்டாச்சு. பட்டை கிராம்பு எல்லாமே போடுவோம்ல நம்ம, அன்னாசிப்பூ இதெல்லாம் கசகசா எல்லாம் ஒரு கவரில் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் அடித்து அதை கொண்டு வந்துட்டேன் தனியாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடித்து கொண்டு வந்துட்டேன். அதனால் ஒரு எண்ணெய் மட்டும் இதில் ஊற்றிக்கிட்டு அந்த கசகசா பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டு இந்த கறி 1 கிலோவும் அப்படியே போட்டேன். போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த 2 குழம்பச்சட்டி கூட எங்கள் அம்மா தான் இது பால் காய்ச்சறதுக்கு எடுத்து கொண்டாந்து கொடுத்துச்சு. எல்லாமே மிளகாய் மல்லி எல்லாமே தனித்தனி கவரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மிளகாத்தூள் வந்து இது நிறையா நம்ம 1 கிலோ போடுறோம்ல, அதனால் ஒரு கவிச்சி அடிக்கின்ட்டு ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அது மாதிரி மல்லித்தூளும் ஒரு 5-6 ஒரு 7 ஸ்பூனுக்கு போட்டுக்குவோம். ஏன்னா குழம்பு கொஞ்சம் நிறையா வைப்பேன் இங்கே. இதை போட்டுக்கிட்டு இதை நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அதை ஓடி போய் நம்ம ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சென்னையில் நம்ம தலைக்கு மேலே இந்த செல்ஃபு பூரா வச்சுக்குவோம். எல்லாம் ஈஸியாக அப்படியே கையை வச்சு எடுத்துருவோம். இங்கே அப்படி கிடையாது. அப்படியே பையில் நான் எடுத்துக்கிட்டு வந்தது, அதை அங்கனை கொண்ட போட்டது, இது எங்கனை போட்டது, அங்கேருந்து இங்கே வெளியில் எடுத்துக்கிட்டு வரணும். எனக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப ரெஸ்ட்டே கொடுக்காம அதுகளை போட்டு படுத்தி எடுத்துடுறது. அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துக்கிட்டு வா, தண்ணி வந்துட்டு வா, அப்படியெல்லாம் செஞ்சால் தான் நாங்கள் 3 நேரம் சமைச்சு ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சென்னையில் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சி என்ன லீவாக இருந்தாலும் அந்த பதட்டம் இருக்கும் நம்மளுக்கு. இங்கே அப்படி கிடையாது. முடித்தோடனே எனக்கெல்லாம் எங்கே இருக்கணும் ஃபஸ்ட்டு நிதானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு சரி இங்கே தான் இருக்கோம், நிம்மதி தான் அப்பா அப்படின்னு நினச்சிப்பேன். எனக்கு அந்த ஒரு இப்போ போனோன்னா ஒரு 3 மாதம் எனக்கு ரிலாக்ஸாக போகும் திருப்பி. ஆனால் திருப்பி நாங்கள் வரவே மாட்டோம். அதான் ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் இப்போ 1 வருஷம் கேப் விழுந்துருச்சு. என் பொண்ணு 10ங்கிறதுனால நாங்கள் வரவே இல்லை. இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு வந்திருக்கோம். இப்போ வந்து தான் பெருமூச்சு விடுறோம். எவ்வளோ சொந்தத்தோடு இருந்துட்டு பெரிய அனாதை மாதிரி அங்கே கிடக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் நாங்கள் வர்றதே இல்லை, பார்க்குறதே கிடையாது. எதுவுமே எங்களுக்கும் கிடைக்காது, எதையுமே நாங்கள் அனுபவித்ததும் கிடையாது. எங்களுக்கு எதுவுமே யாரும் கொடுத்து விடவும் மாட்டாங்க. நாங்கள் வந்தோன்னா எங்களுக்கு காசு ரொம்ப செலவாகும். வேறு என்ன செய்கிறது, சென்னையில் உள்ளவங்களுக்கு தான் சென்னையில் உள்ளவங்களை பற்றி தெரியும். வருமானத்துக்கும் நம்ம செலவுக்கும் தான் கரெக்டாக இருக்கும். எதுவுமே சேவ் பண்ண முடியாது. பசங்க படிக்கிறது ஒன்று தான் லாபம். இங்கே சும்மா நம்மளை சொல்லுவா, பெருசு அவளுக்கு என்னப்பா, நம்ம படுற பாடு நம்மளுக்கு தான் தெரியும். சில பேர் இருக்காங்க நல்லா வருமானம் வரும். நான் ரொம்ப ஊருக்கு வந்தால் அவ்வளவு செலவாகும். பாருங்கள், இந்த கட்டாயத்தில் வச்சு நான் வடிச்சிருவேன். பாருங்கள், அந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, அந்த கட்டாயம் இருக்குல்ல, அதில் கீழே வடித்து விட்ருவேன்.
இந்த பாருங்கள், இந்த இது தான் கிடக்கும், இந்த நாய் தான் கிடக்கும். இன்னொன்று வெள்ளையாக முன்னாடி கிடக்கும், அதை நாங்கள் சாயின்னு சொல்லுவோம். அது காணும். இப்போ இது வந்து விரட்டி விட்டுருச்சு அதை. அது ஃபோட்டோவில் எல்லாம் நான் வச்சுருப்பேன். அது ரொம்ப நல்லா பழகும் பசங்களோடலாம். முன்னாடி வருவோம்ல, அப்போல்லாம் பசங்க வந்து இந்த மாமரத்தில் இந்த சீலையை போட்டு ஊஞ்சல் கட்டி என் சின்ன பொண்ணு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே இது படுத்தே கிடக்கும். அப்படி ஒரு காவலாக இருக்கும். இது வேறு இப்போ நாய், அது எங்கன்னே தெரியல. இப்போ இங்கே மாதிரி யாரும் வளர்க்க மாட்டாங்க. அங்கே அது பாட்டுக்கும் தெரியும், நம்ம வீட்டில் தெரியும், நம்மளோட பழகும் நல்லா. இங்கே பாருங்கள், வேலை பிரித்து வாங்குது. இதை பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டோம், சாப்பாடு அதுக்கு வச்சுட்டோம். இப்போ நைட்டு வந்துடுச்சு. ஏன்னா அந்த இது சாப்பிட்டது இதெல்லாம் காணும், அந்த வீடியோலாம் காணும். இலை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டது இதெல்லாம் காணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.